Hi guys, this is Black Shirt Review with Arun. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் காந்தா. இந்த படத்துல துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ போஸ் அப்புறம் ராணா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை செல்வமணி செல்வராஜ் இணைஞ்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர் அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. அவர் யாருன்னு இப்போ நம்மள பல பேருக்கு தெரியாது. உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னோடனே யார் ஞாபகம் வரும்? ரஜினிகாந்த். அவர் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், எனக்கும் அவர் தான் ஞாபகம் வரும். ஆனால் ரியல் சூப்பர் ஸ்டார் எம்கேடி தியாகராஜ பாகவதர் தான். அவரோட பேரை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷன் படம் தான் இது. இங்கேருந்து அப்படியே காந்தா படத்துக்கு போவோம். காந்தா தன்னோட கதையை தனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஸ்டார் இமேஜில் இருக்கிற ஹீரோக்கும் நடுவில் நடக்கிற ஒரு ஈகோ போர் தான் இந்த காந்தா. டைரக்டர் சமுத்திரகனி ஹீரோ துல்கர் சல்மானை ஒரு நாடகத்தில் பார்க்குறாரு. அங்கே நல்லா நடித்ததுனால அவரை தன்னோட கூப்பிட்டு வந்து அவருக்கு சினிமா வாய்ப்பெல்லாம் வாங்கி தராரு. அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்குறாரு. ஆனால் அவரை அறிமுகப்படுத்தின சமுத்திரகனி பட வாய்ப்புகள் இழந்து அவர் எடுத்த படம்லாம் ட்ராப் ஆகி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. அப்போது துல்கர் சல்மானை வச்சு சாந்தா அப்படின்னு ஒரு படத்தை எடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள ஹீரோவோட இமேஜ் பல்மடங்கு உயர்ந்ததுனால அந்த படத்தில் கிளைமேக்ஸையும் மூவி நேமையும் மாற்ற சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு. நம்மக்கிட்ட இருந்து வளர்ந்த பையன் அதுக்குள்ளே என்னடா நம்மளுக்கே ரூல் போடுறான், இதை மாற்ற சொல்கிறான், சீனை மாற்ற சொல்கிறான் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒரு ஈகோ இஷ்யூ ஆகுது. அந்த படத்தை எடுக்க முடியாமலே போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வருது. துல்கருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு. அவர் மாமனார் இருக்கிறதுலே பெரிய கோடீஸ்வரர். இந்த விஷயம் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த படத்தோட ஹீரோயினை கொலை பண்ணிடுறாங்க. இப்போது இந்த ஹீரோயினை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, அந்த மூவியோட கிளைமேக்ஸ் யார் நினச்ச மாதிரி வந்தது? ஹீரோ நினச்ச மாதிரி வந்ததா, டைரக்டர் சமுத்திரகனி நினச்ச மாதிரி வந்ததா, இந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போது இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் இந்த படத்தோட செட் ஒர்க் தான். 1950 அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் இந்த ட்ரெஸ்ஸிங்ஸில் கூட ஒரு காம்ப்ரமைஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. பல படங்கள் பெரிய பட்ஜெட்னு சொல்லிட்டு கதாநாயகர்களுக்கும் ஒரு பெருந்தொகையை கொடுத்துட்டு படத்தை குவாலிட்டி இல்லாமல் எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சீனுக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த பேன் இண்டியா மூவிக்கு ஒர்த்தானதாக இது இருக்குது. படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் கேரக்டர் செலெக்ஷன் தான். என்னென்ன கேரக்டர் சூட் ஆகுமோ அதை தெரிஞ்சு அந்த கேரக்டருக்கு ஏற்ற அளவு நடிச்சிருக்காங்க. ஓவராகவும் நடிக்கலை, ரொம்ப கம்மியாகவும் நடிக்கலை, பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. மூவியில் எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் துல்கர் சல்மானோட ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் ஷர்ட்டு மேலே போட்டிருப்பார், உள்ளே அவரோட செயின் தெரியும். அந்த காலத்தில் அந்த ஒரு பழக்கம் இருந்தது. செயின் வெளியவும் தெரியக்கூடாது, ஆனால் செயின் போட்டிருக்கேன்னு காட்டியிருக்கணும். ஷர்ட்டுக்கு மேலே அந்த செயின் தெரியும். அந்த அளவுக்கு மைன்யூட்டாக நோட் பண்ணி ஒவ்வொரு சீன்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. தியாகராஜ பாகவதரோட பயோபிக்னு சொன்ன உடனே அவரோட படத்துலலாம் 50-60 சாங் வச்சுருப்பார். நான் பயந்ததே இந்த படத்துலையும் எதுவும் அவ்வளோ சாங் வச்சுருக்க போகிறாருன்னு. பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 2-3 சாங் தான். அந்த சாங் கூட ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அது ஒரு ப்ளஸ் தான். இப்போ நம்ம நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டைரக்டருக்கும் ஹீரோக்கும் நடக்கிற ஒரு போர் மாதிரி விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம். செகண்ட் ஆஃப் அப்படியே மாறி இன்வெஸ்டிகேஷன் மூவியாக மாறிடுது. அந்த இன்வெஸ்டிகேஷனும் விறுவிறுப்பாக இல்லாமல் ஒரே இடத்துல மாற்றி 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 எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்கோன்னு ஓரளவுக்கு மேலே போர் அடிச்சிருது. இது மட்டும் தான் படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஓவரால் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தெரியுது. நீங்களும் போயிட்டு பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.